நினைச்சு பார்க்கறதே கிடையாது. அவர் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல, அதனால தான் என்ன இப்படி விட்டார், அதனால தான் எனக்கு இப்படி நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இருந்தால் இவ்வளவு துன்பமும் கஷ்டமும் மனுஷனுக்கு நேரிடுமா இன்றைக்கு உலகத்தில்னு வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 43 மூலமாக என்ன சொல்லுகிறது? நீங்கள் நினைக்கிறது தப்பு. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களை நேசிக்கலை, உங்கள் மேலே கரிசனை இல்லை, உங்களை பற்றி அவர் நினச்சி கூட பார்க்கறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற 3 பேரை தூக்கி போடுறாங்க, அவரே வந்து உள்ளே இறங்கிடுறாரு. எதுக்கு இறங்குறாரு? அந்த தீ அவனை கருக செய்யக்கூடாது, அந்த தீ அவனை அழித்து போடக்கூடாது, அந்த தீ அவனை ஒன்று செய்து விடக்கூடாதுன்னா இறங்கி அவனோடு அங்கே உலாவுகிறார். சிலுவையை பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குது. நாம பாடுபட வேண்டிய பாடுகள், நம்முடைய பாவத்துக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள், நம்ம மேல வரக்கூடிய சாபம், நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள், அவ்வளவுக்குள்ளாகவும் அவர் இறங்குறார். ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு தீமையும் செய்யாதவர், அவர் இறங்கி அவ்வளவு தீமையும் தன்மேல் எடுத்துக்கொள்கிறார். அவரை பார்த்து எப்படி நீங்க அவருக்கு அன்பு இல்லை, அவருக்கு கரிசனை இல்லை, அவர் என்ன நினைச்சு பார்க்கறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஹலோ, இருக்கிறீங்களா? வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீ நினைக்கிறது பதில் இல்லைப்பா, ஞானி மாதிரி பேசாத. கடவுள் எனக்கு என் மேலே கரிசனை இல்லை, என்னை நேசிக்கிறது இல்லை, அன்பு கூறுறது இல்லைன்னு பேசாத. உன்னை அன்பு கூறுறது இல்லைன்னா, ஜனங்களை அவர் அன்பு கூறுறது இல்லைன்னா அப்புறம் ஏன் சொல்கிறாரு? நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன் மேலே புரளாது, தண்ணீரை கடக்கும்போது, ஏன்னா நான் உன் கூட இருப்பேன் ஏன் சொல்கிறாரு? அவருக்கு அன்பு இல்லையா? அப்படி இருந்தாரு. அந்த கதையில் அப்படியே வருது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதையில் உள்ளே இறங்கிட்டாரு. அவருக்கு அன்பு இல்லையா? அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உன்னுடைய அனுபவம், அந்த அக்னி சூளை அனுபவம், சிலுவை மரணத்தில் அவருக்கு நடக்குது. அவரும் அக்னி சூளையில் போடப்படுறாரு. அவருக்காகவா போடப்பட்டார்? அவர் செய்த தப்புக்காகவா? கிடையாது. மனு வர்க்கத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியாது போடுறார். நமக்காக தான் அங்கே இறங்குறார். சிலுவை உள்ள அந்த அக்னி சூளைக்குள்ள நமக்காக தான் அவர் இறங்கினார். அப்போ நீங்கள் நினைக்கிறது தப்பு. கடவுள் இருந்தால் இவ்வளவு தீமையும் இவ்வளவு துன்பங்களும் இந்த உலகத்தில் தொடருமா? ஆகவே அவர் இல்லைன்னு சொல்கிறீங்களே, தப்பு. அவர் என் மேலே கரிசனை கொள்ளலை, என்னை நினச்சி பார்க்கல, எனக்கு அவர் உதவி செய்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, தப்பு. அவர் அங்கே இருக்கிறார், உன் கூட இருப்பேன்னாரு. அதனாலே நீ நல்லா இருப்பேன்றாரு. அதனாலே நீ என்னை நம்புனீன்னா கடைசியில் நீ வந்து பிரகாசிக்கிறவனா வெளியே வருவதிலிருந்து எல்லாரும் பார்த்து உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ இருப்பேங்கிறாரு. உங்களை நேசிக்கலன்றீங்களா? அதான் பாருங்க, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையை விட்டுட்டீங்கன்னா முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது, கஷ்டம் ஏற்படும் போது, துன்பம் ஏற்படும் போது, இழப்பு ஏற்படும் போது இன்னும் ரொம்ப கெட்டியாக இவரை பிடிச்சு கொள்ளணும். ஏன்னா இவர் தான் கூட இருக்க போறார்.